இத்தனை சீரை சொன்னாங்க. எங்க மலையில 32 கிராமம் இருக்கு. 101 சீரெல்லாம் இன்ன வரைக்கும் கொடுக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. நாங்க வந்து பழங்குடியினர் இனத்தார். இதை பார்த்து நாங்க மாறிடுமோ? என் இனம் வந்து இன்னும் அழியாத இருக்குது. கல்வெட்டு ஆராய்ச்சி அங்க இருக்கு. உலகத்துல புகழ்பெற்ற எல்லா இடமே எங்களுக்கு இருக்கு. புத்தகத்துல இருக்கு. இன்ன வரைக்கும் ஜவ்வாதி மலை வரலாற்று பதிக்கப்பட்டிருக்கு. இந்த 101 சீர்ன்றாங்க. அதுல நான் என் மலையில சொன்னேன்னா என் கலாச்சாரம் மாறிடாயா? அங்க என்ன வழக்கம் இருக்குமா? அகநானூர்ல 86வது பாட்டு சொல்லையா, உணவை எப்படி பகிர்ந்தாங்கன்னு. உளுத்த வடையும் அரிசி சுவையான சாப்பாடும் போட்டாங்கன்னு. அது மாதிரி பன்னிக்கறி சாப்பாடும் உளுத்த வடையும் சாதம் சாம்பார் தான் போட்டாங்க. இத்தனை சீர்வரிசல் அங்க இருந்திருந்தா என்னத்துக்கு எங்களுக்கு 32 கிராமம் இருந்த கதை தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சிருக்காது. வந்தாங்கன்னா என்ன உங்க வீட்டுல கொடுத்தாங்கன்னு கூட கேட்க மாட்டோம். ஏன்னா எங்களது உடன்போக்கு மட்டும் தான் இருந்துச்சு. தொல்காப்பியத்துல உடன்போக்கு சொல்லுவாங்க. அந்த உடன்போக்கு மட்டும் தான் எங்க மலையில இருக்கு. எல்லாம் நீங்க புத்தகத்துல தேடி பாருங்க, எதை வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சீர்வரிசை எதுவுமே தரல எங்க மலையில. உடன்போக்குக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுங்க. ஆணும் பெண்ணும் உடலளவால மனதளவால இது பண்றாங்க பாரு, அதுதான் உடன்போக்கு. உனக்கு சீரோ எதுவோ எடுத்துட்டு வந்துட்டேன்னு ஆணும் கேட்க மாட்டான், அந்த குடும்பத்துல இருக்கவங்கள கேட்க மாட்டாங்க.